தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியினுடைய வழக்கறிஞர் சங்க தேர்தல் 30/3/2026 நடக்க போகுது. அதாவது மண்டே நடக்க போகுது. நிறைய பேர் கேக்குறாங்க, இது எப்படி ஓட் போடுறது, எப்படி செலக்ட் பண்ணணும் தெரியல அப்படின்னு. ஏன்னா புதுசா ஓட் போடுறவங்களுக்கு அது தெரியாது. அதனால நிறைய பேர் டவுட் கேட்டதுனால நான் இந்த பதிவை போடுறேன். மொத்தம் 143 பேர் கண்டெஸ்ட் பண்றாங்க. அதுல 23 பேர் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். அதாவது 1ல இருந்து 23 அப்படின்ற மாதிரி தான். 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓட் இவருக்கு தான் நான் போட போறேன், செகண்ட் ஓட் இவருக்கு அப்படின்ற மாதிரி 1 to 23 செலக்ட் பண்ணி நம்ம போடணும். பேலட் ஷீட்ல பாத்தீங்கன்னா 143 பேருடைய பேலட் நம்பர், நேம், போட்டோ, ப்ரெஃபரன்ஷியல் ஓட் நீங்க யாருக்கு போட விரும்புறீங்களோ அதுக்கு ஒரு பாக்ஸ் லாஸ்டா கொடுத்துருப்பாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு விரும்புறீங்களோ, அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டை யாருக்கு போடணும் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்களோ அவங்களுடைய பேருக்கு நேரா பாக்ஸ்ல 1 அப்படின்னு போடணும். அந்த 1 பக்கத்துல ஒரு டாட் வைக்கிறது, இல்ல டிக்டோ போடுறது, இல்ல 1 போட்டு சுழிச்சிடுறது, இல்ல ONE 1 அப்படின்னு எழுதுறது, இல்ல எஸ் அப்படின்னு போடுறது, இது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நம்பரை 1 அப்படின்னா 1 அப்படின்னு ஒரு நம்பரை போட்டணும். இப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா அது இன்வேலிட் ஓட் ஆயிடும். அதனால நம்பரை போட்டுட்டு அதோட நிறுத்திக்கணும். பக்கத்துல வேற எதுவுமே இதே மாதிரி 1ல இருந்து 23 வரைக்கும் நீங்க போடணும். சரிங்க, 143 பேர் இருக்காங்க. நான் எப்படி இந்த 23 பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க 23 பேருடைய நம்பரும் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. பேலட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. அதனால நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்லிப் ஒண்ணு 1 to 23 போட்டு ஃபர்ஸ்ட் ஓட் இவர் தான் அப்படின்னா அவருடைய பேலட் நம்பரை நீங்க போட்டு வச்சுக்கலாம். அது மாதிரி 23 பேருக்கும் கையில ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். உங்களுடைய ஓட்டர் ஸ்லிப் வந்துட்டு பார் கவுன்சில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்கையும் நான் உங்களுக்கு இந்த பதிவிலே கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த பார்ல நீங்க 1 பார் 1 ஓட் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்களோ அங்கதான் நீங்க அந்த ஓட்டை போட முடியும். பார் கவுன்சில் ஓவராலா எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஓட்டர்ஸ் வந்து எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட் போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க எந்த பார்ல எந்த அசோசியேஷன்ல நீங்க மெம்பரா இருக்கீங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடணும். நீங்க ஏற்கனவே நீங்க அசோசியேஷன்ல மெம்பர் ஆகும் போதே நீங்க எழுதி கொடுத்துருப்பீங்க 1 பார் 1 ஓட் அப்படின்னு. அதாவது இந்த பார்ல தான். பார் நிறைய பேர் இடத்துல நிறைய அசோசியேஷன்ல நீங்க மெம்பரா இருக்கலாம். ஆனா ஓட்டிங் அப்படிங்கிறது ஒரு இடத்துலதான் நீங்க போட முடியும். அதனால உங்களுடைய நேம் எங்க வந்திருக்கு, நீங்க யாருக்கு எந்த அசோசியேஷன்ல ஓட்டு போடணும்னு சொல்லி நீங்க கொடுத்துருக்கீங்கன்றத நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். இல்ல அந்த அசோசியேஷன்ல போய் கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட லிஸ்ட் இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய ஓட் ஸ்லிப்ல உங்களுடைய அசோசியேஷன் பேரு, நீங்க எங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்ற விவரம், அந்த பூத் நம்பர் இருக்கும், உங்களுடைய சீரியல் நம்பரும் அதை கொடுத்துருப்பாங்க. பூத் ஸ்லிப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டோ, அதாவது உங்களுடைய போட்டோ அப்படிங்கிறது இல்ல. அதனால நீங்க பார் கவுன்சில் கார்டை கண்டிப்பா கூட கொண்டுட்டு வரணும். நீங்க எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஸ்லிப் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய பார் ஐடி என்ரோல்மெண்ட் கார்டு எடுத்துக்கோங்க. காலையிலே சீக்கிரமா போயிடுங்க. மத்தியானத்துக்கு மேல போனீங்கன்னா ஓட் பிராக்டிஸ் முடிச்சுட்டு வர்றவங்க எல்லாம் மத்தியானத்துக்கு மேல வருவாங்க. கூட்ட நெரிசல் அதிகமாகும். அதே போல நீங்க 23 பேருக்கும் ரெஃபரன்ஸ் ஸ்லிப் எடுத்துட்டு போல, அங்க நான் போயிட்டு ஒன்னொன்னா தேடி போடுவேன் அப்படின்னா நேர விரயமும் ஆகும். அடுத்தடுத்து போடுறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால முன்னாடியே ரெஃபரன்ஸ் 23 பேருக்கும் எடுத்துக்கோங்க. முன்னாடியே போயிடுங்க. ஃப்ரீயா இருக்கும் போதே உங்க ஓட்டை போட்டுவாங்க. நீங்க போடுற ஓட்டு ஒண்ணுமே ரொம்ப வேலிடான ஓட், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ற ஆளுங்களுமே வேலிடான ஆள் தானான்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வழக்கறிஞருடைய பாதுகாப்புக்காகவும் நலனுக்காகவும் எல்லாரும் ஓட் போடணும். நன்றி.